ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் தோசைக்கு வந்து கொத்தமல்லி துவையல் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 4 கொத்தமல்லி கட்டு வந்து இங்கே கிடச்சிதுங்க $1. அதில் 2 கொத்தமல்லி கட்டு வந்து துவையலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது நல்லா ஆஞ்சி தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நிறைய மண் இருக்கும். 2-3 வாட்டி அலசி அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான பொருள் பார்த்தோன்னா 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளி, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் 1/4 மூடி தேங்காய், அதுக்கப்புறமா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி. இப்போ வந்து நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 காஞ்ச மிளகாவை கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது கூட கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா செவந்து வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ புளியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சுருண்டு வரணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறமா தேங்காவையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா வந்து ஆற விட்டுடுங்க. ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வதக்கி வச்சுருந்த மிக்சரையும் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அரைச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ பவுலை மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து தாளிச்சிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஜீரகமும் போட்டு தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் கொஞ்சமாக தாளித்தா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி ஜீரணத்துக்கும் நல்லது. இப்போ வந்து தாளிப்பை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பரான கொத்தமல்லி துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது அயன், கால்சியம், மெக்னீஷியம் ரிச். வீடியோ பிடிச்சா சேனல் லைக். தேங்க்யூ.